ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுச்சு. ஜாக்லின் ஏன் இந்த அளவுக்கு மாறிட்டாங்க, இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க? காலையில் கூட பார்த்தீங்கன்னா அன்ஷிதா போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்கள் அவங்கக்கிட்ட சுயநலமாக வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, நல்ல கிளவராக ஏமாற்றுவாங்க, ஒரு ஸ்டாண்ட் இல்லை பல விதமான ஸ்டாண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் போட்டு புரட்டி எடுத்துருப்பாங்க. இவங்க மண்டை முன்னாடி அடிப்பாங்க, நம்மளுக்கு கஷ்டமாச்சுன்னு இந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா, மஞ்சளுடைய பொம்மையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களே, இது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மைன்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்து இவங்ககிட்ட ரயான் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, முத்துக்குமரன் கேம் வந்து எச்ச கேமா, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள், எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாருங்கள். முத்துக்குமரன் கேம் வந்துட்டு எச்ச கேமா, அதுவும் எதுக்காக அவன் வந்துட்டு வாயை பிடுங்குறாரான், வார்த்தையை பிடுங்குறாருன்னா, இப்போ நீங்கள் எச்ச கேம்னு சொன்னீங்களே, இதை வந்து இந்த வார்த்தையை பிடுங்கிறதுக்கு யார் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க? ஃபுல்லாக காண்டு. ஆனால் வெளியில் வந்து முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும், முத்துக்குமரன் ஸ்மார்ட்டான பிளேயர், இப்படியே சொல்லி 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 ஆப்படிக்கிறது என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நம்மளுக்கு இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மூடுன்னு இருக்கார், அதை அப்படியே மியூட் பண்ணி என்னம்மா பில்டப் பண்ணுங்க பிக் பாஸ், நீங்கள் வேறு லெவல் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட ஒரு இதை சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க, நம்ம ரயான் கிட்ட வந்துட்டு அதுவும் கேமரா கான்சியஸ் இல்லாமல் டப்புன்னு சொல்லிட்டாங்க, எச்சகம் விளாண்டான் அவனும் ராணுவம் அப்படின்ட்டாங்க. உடனே பார்த்தாங்க, கேமரான்ட்டு இந்த பார், அவங்க எல்லோரும் வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, வார்த்தையை பிடுங்குற விளையாட்டு விளாண்டுட்டு இருக்காங்க, பார்த்துக்கணும். இவர் போயிட்டாங்க. போனவங்களை திரும்பி இவர் கூப்பிட்டு, ஆமாம் இப்போ கூட நான் உள்ளே போனேன், அவன் என்ன பண்ணுறான், 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டிங்களே, மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அதான் நடந்துச்சு, அங்கே வச்சு செஞ்சுருப்பார்ல அதை சொல்கிறார். இவனே வந்து போட்டு கொடுக்குறான், ரத்தம் குத்தன்னு பேசுகிறான், இதெல்லாம் வந்து வார்த்தை விளையாட்டு தானே அப்படியா? ஏன் நடந்த விஷயத்த அங்கே வந்து முத்துக்குமரன் எடுத்து வச்சா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து இதுவா? அதுவும் நீங்கள் வந்துட்டு சரி நான் கேட்குறேன், இவரை வந்துட்டு இப்படி பிடிக்கிட்டாங்க, ஜெஃப்ரியை போட்டு அப்படி அமைக்கிட்டாங்கன்றாரு. இவர் என்ன பண்ணார்? இவர் யோகியம்மா போட்டு ராணுவ கழுத்து பிடிச்சி அமைக்கிட்டு, பாவம் அவருக்கு மேலே வந்துட்டு தப்பே கிடையாது, அந்த பாட்குள்ளே தள்ளி விட்டது இவங்க 2 பேர் சேர்ந்து தான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து ஜெஃப்ரி வந்து அடிச்சிருவான்னு கேட்டு 2 குத்து விட்டுட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்ட வரையும் கலாச்சி விட்டுட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ராணுவம் தான் தப்பு, இதில் ராணுவம் சரி ஓகே, இவங்களாம் வந்து இது பண்ணுறாங்க. முத்துக்குமரன் உள்ளே இழுத்து, முத்துக்குமரன் கூட ஏன் இவரை போய் அட்டாக் பண்ணியிருப்பார், அங்கே வந்து பிளாக் பண்ணியிருப்பாருன்னா, மஞ்சரியை போய் மஞ்சரியை ஆல்ரெடி வந்துட்டு ஜாக்லின்னு சவுந்தரா பூச்சி இழுத்துட்டு இருக்காங்க, இவர் போகாமல் இருக்கலாம்ல, அவர் அதனால தான் கம்மன் இருந்தார், போகவே இல்லை முத்துக்குமரன். இவர் போய் மஞ்சரியோட வயிற்றை பிடிச்சி இழுக்கிறார். ஒரு ஆணை பிடிச்சி வயிற்று பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு கோவம் வருது, அதே ஒரு பொண்ணு வந்துட்டு வயிற்றை பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு கோவம் வரலை, அது உங்களுக்கு கரெக்டு. முத்துக்குமரன் வந்தார், ஐயோ என்ன இது, அப்போ நம்ம போய் பிளாக் பண்ண சொல்லிட்டு பிளாக் பண்ணார். செம்ம பிளாக்கு, நகரவே முடியல. என்ன ஏன்டா பிடிக்கிறேன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஏன் பிடிச்சிங்க? எனக்குள்ள வந்து டாலே இல்லை அப்படின்னு நீங்கள் ஏன் பண்ணீங்க? நீங்கள் மஞ்சரை அட்டாக் பண்ணுறதுனால அவர் வராருங்க, நீங்கள் மஞ்சரை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் மஞ்சரை பிடிச்சிருந்தா இவர்கிட்ட வந்திருக்க மாட்டார், சரி அவங்களுக்குள்ளே ஏதோ பண்ணிட்டுன்னு விட்டுருப்பார்ல. ஸோ அது கரெக்ட் தானே? நீங்கள் விளையாண்ட கேமுக்கு பேர் தான் இப்போ வந்து ஜாக்லின் சொன்னாங்களா அந்த விளையாட்டு, அவர் விளையாண்ட கேமுக்கு பேர் கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஜாக்லின் இந்த மாதிரி மாறி 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 ஸ்டார்டிங் ஜெஃப்புக்கு அடித்தாங்க சொம்பு, அப்புறம் சௌந்தர்யாவுக்கு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அன்ஷிதா, விஜே விஷால், அப்புறம் தர்ஷிகா, இப்போ வந்து எங்கே நிற்கிதுன்னா ரயானில் வந்து நிற்கிது. என்னையா ஒரு கேம் ட்ரான்ஸ்லேஷன் நான் பார்த்துருக்கேன், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த குரூப்பை நான் பார்த்ததே கிடையாது. சரி மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுவும் ஒரு இடத்துல ரயான்காக்க அழுதாங்க பாருங்கள், அது பயங்கரம், 10 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்களாம். அதானே கேமு, நீங்கள் பண்ணுங்களே. ஸ்டார்டிங்கே வந்து ராணுவம் வந்துட்டு அந்த இதை தூக்கிட்டு தர்ஷிகாவை டார்கெட் பண்ணிங்களே, சரி அதை விடுங்க. 2வது 3வது ரவுண்டில் வந்து விஜய் விஷாலை வந்து டார்கெட் பண்ணிங்களே, சட்டையெல்லாம் கிழிச்சு கோவா கேங் அப்படியே போய் அட்டாக் பண்ணிங்களே, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி சூப்பர் அப்படின்னு மக்களோட கருத்தாக இருக்குது. சார் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.